பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென். இன்று உபவாச நாள், 7வது நாள். சரிங்களா? கர்த்தருடைய நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நம்ம எசேக்கியேல் புக்கு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? தீர்க்கதரிசியோட புக்கு பார்த்துட்டு இருந்தோம். அதில் 29ஆம் அதிகாரம் 3-6 வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். பார்வோன் மன்னன் நதி என்னுடையதுன்னு சொல்லி நதியில் படுத்துட்டு இருந்தான். மோசே கோல் எடுத்து அடிக்கும் பொழுது, நதியில் அடிக்கும் பொழுது என்னாச்சு? தண்ணியெல்லாம் ரத்தமாக மாறிச்சு. அவன் வெளியே தூக்கி எரிஞ்சிட்டார் வெட்டாந்தரையில். சரியா? அப்போது இரத்தத்தின் ஆளுகை எங்கெல்லாம் ஆண்டவருடைய இரத்தத்தின் ஆளுகை வருதோ அங்கே சத்துருக்கள் அந்த எல்லையிலேயே இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போது நேற்று என்ன பார்த்தோம்? நேற்று அதே மோசே கையில் கோலை கொடுத்து அதே மாதிரி அந்த தண்ணியில் பண்ண சொல்ல பார்த்தீங்க. அடுத்து ஆரோன் கையில் கொடுத்து வாய்க்கால் மேலே அந்த மரப்பாத்திரம் கற்பாத்திரங்கள் மேலே கையை நீட்டு இரத்தமாக மாறும். அப்போது அதெல்லாம் விக்கிரகங்கள், அந்நிய தேவர்கள், அதை ஆராதனை செய்யக்கூடாது. அப்படி செய்கிற இடத்துல உன் கோலை நீட்டு ஆரோன்கிட்ட கொடுத்துன்னு சொன்னார். ஆரோன் கையை நீட்டினார். அந்த இடங்கள்லாம் ரத்தமாக மாறிச்சு. அந்த எல்லையில் அந்நிய தேவர்களோ விக்கிரகங்களோ இல்லாதபடிக்கு சத்துருவின் எல்லையை ஆண்டவருடைய எல்லையை விட்டு விரட்டி விட்டார். அங்கேயும் ஆண்டவருடைய இரத்தத்தின் ஆளுகை வந்தது. சரியா? அடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், அங்கே வாய்க்கால்கள் மேலே, நதிகள் மேலே, இன்னொன்று முற்றங்கள் மேலே இல்லையா? அது மேலெல்லாம் என்ன வந்தது? தவளைகள் பெருகி போச்சு இல்லையா? இப்போ நம்ம அந்த தவளையை குறித்து நம்ம அதை இங்கே பார்க்குறோம். அது என்ன அசுத்த ஆவின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க போகிறோம். எசேக்கியேல் புக்கோட தொடர்புடையதாக தான் நம்ம பார்க்குறோம். தீர்க்க தரிசன புக்கத்தோட பார்த்துட்ருக்கோம். சரியா? சரி, 8ஆம் அதிகாரம் 1-13 வரைக்கும். என்பாயாகில் அடங்கலையும் தவளைகளால் வாதிப்பேன். நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மாப்பிசைகிற உன் ஏறும். உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லார் மேலும் ஏறும் என்று சொல்கிறார் என்று சொல் என்றார். மூடிக்கொண்டது. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை என்றான். அப்பொழுது ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான். அதற்கு அவன் நாளைக்கு என்றான். இவன் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. தவளைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கும் என்றான். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று. அப்போ யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 1-13 வரைக்கும் நம்ம வாசித்துட்டோம். சரியா? இப்போ 3 தவளைகளும் 3 இடத்துல இருந்து வந்திருக்கு. 3 தவளைகளும் 3 இடத்துல. எந்தெந்த இடத்துல இருந்து வந்தது? நதியில் இருந்து வந்திருக்கு. 5வது வசனம் பாருங்க. நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ 3ல் இருந்தும் ஒவ்வொரு தவளை வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
3 தவளை ஒன்றுலேயும் இருந்து வந்திருக்கு. ஒரு தவளையை அடித்தோன்னா அது லட்சக்கணக்கில் தவளைகள் பிறப்பிக்கத்தானே செய்யும், அப்படித்தானே? அப்போது இந்த 3 தவளைகளும் இது எதை அடையாளப்படுத்துகிறது? எது அதிலிருந்து வெளிப்படுது இல்லையா? அதிலிருந்து அது வெளிப்பட சொல்ல இது எதை அடையாளப்படுத்துது? இதுக்கும் சிலுவைக்கும் என்ன சம்பந்தம்? சிலுவையில் இயேசு கிறிஸ்து இந்த வாதையை எப்படி ஜெயித்து நமக்கு வெற்றியை கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கே என்ன செஞ்சுருக்காரு? மோசே அவங்களுக்கு அந்த விடுதலையை பெற்று கொடுத்துருக்காரு ஆண்டவர்கிட்ட, அப்படி தானே? அவங்கள அந்த எகிப்து மக்களை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துல மன்னன் கேட்டுக்கொண்டதற்கெனக்கு நம்ம ஜனங்களை விடணும்ல, அதுக்காக மோசே ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறாரு. இப்போ நமக்காக வேண்டினது யார் சிலுவையில்? இயேசு. அப்போ அந்த தவளை என்னவா வெளிப்பட்டதுன்னு நம்ம அடுத்து பார்க்க போகிறோம், சரியா? வெளிப்படுத்துதல் 16:13 எடுங்க. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் வெளிப்பட்டிருக்கு. அடுத்த வசனத்தை 14 முன்பகுதியை வாசிங்க. அவைகள் அற்புதங்களை செய்கிற, எப்படிப்பட்ட அற்புதம்னு பார்க்கணும்ல. அப்போ 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் எடுங்க. 284வது பக்கம். பொய்யான அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அப்போ தவளைக்கு வாயிலிருந்து வெளிப்பட்டது. அது என்ன செய்தான்? அப்போ சாத்தானோட வல்லமையில் அது வெளிப்படுது. சாத்தானோட வல்லமையில் வெளிப்படுது. எப்படி அற்புதம் செய்யுதுன்னா, பொய்யான அற்புதம் செய்கிற அசுத்த ஆவிகள். இந்த 3 தவளைகள்கிட்ட இருந்து வந்த ஆவிகள் என்னது? பொய்யான அசுத்த ஆவிகள் வந்திருக்கு. இது எதை அடையாளப்படுத்துது? இந்த 3 அசுத்த ஆவிகளும் 3 பாவங்களை அடையாளப்படுத்துது. 3 அசுத்த ஆவிகளும் 3 பாவங்களை அடையாளப்படுத்துது. எடுத்துக்கோங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம், பக்கம் 326. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம், 326வது பக்கம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவை அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ 3 பாவங்களும் எதை குறிக்குது? பாவத்திற்கு ஊற்று கண்களாகிய மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை குறிக்குது. இது ஆண்டவரால் உண்டானதல்ல. உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு அதிபதி யாரு? இந்த உலகத்துக்கு அதிபதி பிசாசு. இந்த உலகத்துக்கு அதிபதி யாரு? பிசாசு. அவன் பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தான் காயின் என்ன பண்ணினான்? தன் கூட பிறந்த தம்பியவே கொலை செஞ்சான். அவனுடைய காரியம் கெட்ட காரியமாக இருந்ததுக்கு காரணம் அவன் பொல்லாங்கினால் உண்டாயிருந்தான், பிசாசினால் உண்டாயிருந்தான். அப்போ பாருங்க, இந்த இடத்துல 3 தவளைகள் வாயிலிருந்து 3 அசுத்த ஆவிகள் ஒவ்வொரு இதில் இருந்தும் கிளம்பி வருது. அது நிறைய தவளைகளை பிறப்பிக்கும், சரியா? அப்போ 3 அசுத்த ஆவிகளை வெளிப்படுது. அந்த 3 அசுத்த ஆவிகளும் அற்புதங்களை செய்து, அந்த அற்புதம் எப்படியாப்பட்ட அற்புதம்னா பொய்யான அற்புதம், சாத்தானின் வல்லமையை கொண்டு செய்கிற பொய்யான அற்புதம், சரியா? நம்ம நிறைய இடங்களில் பிசாசுகளை வச்சு இயக்கி என்ன செய்வாங்க? பொய்யான அற்புதத்தை செய்வாங்க. அதை நம்பி போய் ஜனங்கள் விழுந்து கிடப்பாங்க. அது நல்லது சொல்லுதுன்னு சொல்லி அநேக நேரம் ஏமாற்றி நமக்கு நல்லது சொல்கிற மாதிரி சொல்லி கடைசியில் மரணத்துக்குள்ளே உள்ள வச்சிரும், நம்ப வச்சு கொன்னுரும், அந்த அளவுக்கு கொண்டு போயிடும் அந்த மாதிரி சூனியங்கள்லாம், சரியா? அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ இந்த பாவத்துக்கு 3 தான் அடிப்படை காரணம். கண்களின் இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 பாவத்துக்கு அடிப்படையாக இருக்குது. இந்த 3 அந்த 3 தவளை வாயிலிருந்து வந்து அசுத்த ஆவிக்கு இந்த பாவங்கள் அடையாளமாக இருக்கிறது.
அப்போ இதை எப்படி சிலுவைக்கு நம்ம சிலுவையோட இது என்ன சம்மந்தப்பட்டிருக்கு, ஏசு இதை எப்படி ஜெயித்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ எல்லா பாவங்களுக்கும் இந்த பாவ ஊற்று 3 தான் அடிப்படையாக இருக்குன்னு சொன்னால், ஏசு சிலுவையில் இதை சுமந்து தீர்த்தார். ஏசு இதை சிலுவையில் சுமந்து தீர்த்தார். இதற்காகத்தான் அடையாளமாக 3 ஆணிகள் கடாவப்பட்டார். ஹல்லேலூயா. இதற்கு இந்த பாவத்தை அவர் பாவம் செஞ்சாரா? பாவமறியாத சுத்த கண்ணன் இல்லையா? பாவமறியாத அவர் எமக்காக, எனக்காக, நமக்காக, எல்லாரும் செய்த பாவத்துக்காக அவர் பாவமானார். உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் அவர் மீது சுமத்தப்பட்டது. ஒன்றுமே சொல்லலை, ஏற்றுக்கிட்டார். சரியா? இந்த பாவங்கள் அப்போ அது என்னென்ன பாவம், எந்தெந்த அவர் எந்தெல்லாம் ஆணி அறையப்பட்டார்? வலது கை, இடது கை, 2 காலையும் சேர்த்து வைத்து 3 ஆணிகள் கடவப்பட்டார். இரும்பு அந்த காலத்தில் சொன்னாங்களாம், அது பாவத்திற்கு அடையாளமாக பார்க்கப்பட்டது. இரும்பு எப்படி பார்க்கப்பட்டது? பாவத்திற்கு அடையாளமாக பார்க்கப்பட்டது. இப்போ இரும்பை அவர் கைகள்லையும் கால்கள்லையும் வாங்குறாருன்னா இந்த 3 பாவத்தையும் நம்ம வேதத்தின் வார்த்தைகளால் பார்க்கணும். சரியா? முதல்ல வலதுகர ஆணி கண்களின் இச்சைக்காக அடிக்கப்பட்டிருக்கு. வலதுகரத்தின் ஆணி கண்களின் இச்சைக்காக அடிக்கப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 16வது வசனம், 787வது பக்கம். வாசிங்க. அடுத்து, பொருளாசையை வெறுக்கிறவன். அப்போ இதில் என்ன நமக்கு தோணுது சொல்லுங்க? பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காசையை பெறுவான்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் கண்ணில் கண்டதெல்லாம் வாங்கி வீட்டுக்கு போடுறான், இல்லை எதையோ ஒன்று. நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்மெல்லாம் வீட்டில் என்ன வச்சுருப்போம்? ஒரு மிக்சி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு 2 மிக்சி தேவையா? 1 போதும் தானே? ஒரு கார் இருக்குது, ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இன்னொரு கார் அந்த வீட்டுக்குள்ளே விடுறதுக்கே இடம் இல்லையா? இன்னொரு கார் தேவையா? இல்லை. இது கையில் காசு இருக்குங்கிற ஒரு விஷயத்துக்காக கண்டதையும் வாங்கி போடுறது. இது என்னது? கண்களின் இச்சை. இது என்னது? கண்களின் இச்சை. ஏன்னா கண்கள் என்னைக்கும் எதையும் ஈஸியாக என்ன செய்யாது? வெறுக்காது. அதுக்கு ஒரு வசனம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 27:20 பாருங்க. நீதிமொழிகள் 27:20 வசனத்தை கண்களால் பாருங்க, அது நமக்கு ஆசீர்வாதம். பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகிறது இல்லை. அப்போ பாதாளம் எப்பவும் கொண்டு கல்லறையில் போடுறதுக்கு என்ன செய்யுது? ஜனங்கள் பிறக்கிறாங்க, இறந்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அது வேண்டான்னு சொல்லுதா? யாரும் என் குழிக்குள்ள கொண்டு போடாதீங்கன்னு சொல்லுதா? இல்லை. பாதாளம் சொல்கிறதில்ல. அழிவு இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கா? ஏதோ ஒரு விதத்தில் அழிவு இல்லாமலாம் இருக்குது, உலகத்தில் இருக்கத்தான் செய்யுது. அதுபோல் மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகிறதில்ல. எதையெல்லாம் பார்க்குதோ அது மேலெல்லாம் ஆசை வைக்குது. அப்போ அது கண்களின் இச்சை. இதை ஆண்டவர் இந்த என்ன பண்ணுறது இந்த பாவத்தை அப்படின்னு சொன்னால், அவர் என்ன பண்ணினார்? கண்களின் இச்சையை வலது கையை கொடுக்குறாரு, ஆணி அடிக்க கொடுக்குறாரு. அங்கேருந்து ரத்தம் பீறிட்டு வருது. அந்த ரத்த ஊற்று அந்த பாவ ஊற்றை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுது. அப்போ அதுக்கு வசனம் நீதிமொழிகள் 3:16 முற்பகுதி. நீதிமொழிகள் 3:16 முற்பகுதி. அதன் வலது கையில் தீர்க்காயுசையும். அப்போ பொருளாசையை வெறுக்கிறவனுக்காக, பொருளாசை என்ன செய்யணுமா? வெறுக்கிறவனுக்கு தீர்க்காயுசுன்னு ஆண்டவர் சொன்னாருன்னா, அவர் தனது வலது கையை சிலுவையில் இரும்பு ஆணியை கடாவை கொடுத்து அவருடைய இரத்த ஊற்று அதனால் நமக்கு சிந்தப்பட்டு என் கண்களின் இச்சை அவர் கரத்துக்குள்ளே போயிடுச்சு. அவர் எடுத்துட்டார், அந்த பாவத்தை தன் மேலே சுமத்திட்டாரு. என்னைய பாவம் இல்லாமல் ஆக்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சார்? என் கண்களில் இருந்து அந்த இச்சையை எடுத்து போட்டு எனக்கு தீர்க்காயுசை கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நம்ம இடது கையில் என்னன்னு பார்க்கணும் இல்லையா? அடுத்த ஆணி கடவப்பட்ட இடது கையை பார்க்கணும் இல்லையா? அப்போ இடது கையில் மாம்சத்தின் இச்சை.
இப்போ மாம்சத்தின் இச்சை அப்படின்னு சொன்னால் மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லி இருக்கோம். மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு இருக்கும். அது என்ன? விக்கிரகம், வேசித்தனம், காம விகாரம்னு தான் தொடங்கும். அப்போ யோசிக்கணும், மாம்சத்தின் கலாத்தியர் 5:29 அந்த வசனம்னு நினைக்கிறேன். அப்போது மாம்சத்தின் இச்சை, அப்போது காம விகாரம், வேசித்தனம், விபச்சாரம்னு தொடங்கி நிறைய விக்கிரக ஆராதனை, பொருளாசை, அது எல்லாமே வரும். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இதை அதாவது ஆணாக இருக்கிறவருக்கு ஆண்டவர் ஒருவனுக்கு ஒரு தீனு படைச்சார். என்னைக்கு மனைவியை வச்சுக்கிட்டு தவறான தொடர்பில் போகிறவங்க, இல்லை மனைவி கணவனை வச்சுக்கிட்டு தவறான தொடர்பில் போகிறவங்கள, அது பாவமா இல்லையா? பாவம், துரோகம், பாவம், ஆண்டவருக்கு பிடிக்காத செயல், அது அசூசியான வெறுக்கிற காரியம். மாம்சத்தின் கிரியை மரணத்தை உண்டு பண்ணும். இப்படி ஒரு கேவலமான செய்கையை செய்கிறதுக்கு ஆண்டவர் சொல்கிறார். அதை நம்ம வசனத்தினால பார்ப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 30வது வசனம், 107வது பக்கம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 30வது வசனம், 107வது பக்கம். அது வரைக்கும். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை, அப்போ வேசியை தேடி போகிறவங்க ஆஸ்தி என்ன செஞ்சு போயிருமா? அழிஞ்சு போயிடும். அவங்க சொத்தோட வேசிகளுடைய வீட்டுகளுக்கு போனாங்கன்னா என்ன ஆகும்? ஒரு சொத்து இல்லாமல் அவங்ககிட்ட பிடுங்கிட்டு என்னைக்கு ஒன்றும் இல்லாமல் நிற்கிறாங்களோ நடு ரோட்டுக்கு விரட்டி விட்டுருவாங்க. இந்த ஆள் போயிட்டா இன்னொருத்தர். பணம் தானே தேவை, அப்படி தானே? பரஸ்திரியின் வாய் தேன் ஒழுகிறத போல பேசுவாங்க, பணத்தை பிடுங்கிட்டு விடுற வரைக்கும். சரியா? அதே போல் இன்னொரு வசனம் 29:3 பாருங்க. நீதிமொழிகள் 29:3 என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. வேசிகளோட தொந்திப்பானவன் ஆஸ்தியை அழிக்கிறான். மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், வேசிகளோட தொடர்பு வச்சிருக்கிறவங்க தன்னோட ஆஸ்தியை அழிச்சு போட்டுருவான். நீதிமொழிகள் 29:3 சொல்லியிருக்கு. சரி, இதை ஆண்டவர் பார்க்குறார். இப்படி பார்த்துட்டு நம்ம இளையகுமாரன் மூத்த குமாரன் கதையெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இளையகுமாரன் போய் நல்ல பணத்தெல்லாம் அழிச்சிட்டு வருவார். நம்ம அதில் பார்த்துருக்கோம், சொத்தெல்லாம் இழந்துட்டான் அப்படின்னு சொல்லி. பவுல் கூட எழுதியிருக்கிறாரு, வேசிக்கல்லனாய் இராமல் இருங்கள்னு சொல்லியிருக்காரு. வேசிக்கல்லனாய் இராமல் இருங்கள்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக இயேசு இடது கையை கொடுத்தாரு ஆணி கடாவப்படுறதுக்கு. சரியா? வசனம் அதே நீதிமொழிகள் 3:16 பிற்பகுதி பாருங்க, 765வது பக்கம். நீதிமொழிகள் 3:16. கனமும் வேசிகளிடத்தில் ஆஸ்தியை இழந்து போவான்னு வந்ததா? அப்போ செல்வமும் கனத்தையும் இழந்து போகிற. செல்வம்னா என்ன? பணம் நம்மளை விட்டு இழந்து போகுது. கனம்னா என்ன? மரியாதை. மரியாதையை இழந்து போயிடும். ஒரு கெத்தாக இருக்கிறோன்னு சொல்கிறது தான் என்னது? கனம். அந்த கணத்தை இழந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் தன்னுடைய இடது கையை ஆணி கடவப்பட கொடுத்தார். கொடுத்ததின் விளைவு செல்வமும் கனமும் நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அப்படியாக இழந்து போன பணத்தை ஆண்டவர் இடது கையில் அந்த மதிப்பு மரியாதை பணத்தை கொடுக்கறதுக்கு தன்னுடைய இடது கையை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஜீவனத்தின் பெருமை. அடுத்து என்னது? ஜீவனத்தின் பெருமை. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 3வது வசனம், 831வது பக்கம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 3வது வசனம், 831வது பக்கம். எப்பிராயரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். ஏன் எப்பிராயிமை குறித்து ஆண்டவர் சொன்னார்னா, எப்பிராயிம்னா பழுகுன்னு அர்த்தம். பழுகி பெருகிறது. எப்பிராயிம்னா என்னது? எப்பிராயிம்னா என்னது? பழுகிறது. யாரோட பிள்ளை? யோசேப்போட பிள்ளை. எத்தனாவது பிள்ளை? 2வது பிள்ளை. யாக்கோபு பேரன்களை ஆசீர்வதிக்கும் பொழுது இளைய பிள்ளை கையில் வலது கையை மாற்றி வைத்து அவன் முன்னுரிமையை பெறுறான். சேஷ்டபுத்திர பாகத்தில் அந்த முன்னுரிமையை பெற்று வர்றான். இஸ்ரவேல் தேசத்தில் நல்ல பலவான இருந்த பிள்ளைங்க. ஆனால் நாள் ஆக ஆக என்ன ஆகுது? பெருமை தலைக்கு ஏறிச்சு. சொன்னார், பெருமையை எதில் போட்டு மிதிப்பாரா? காலுக்கு கீழே போடுவாராம். நம்ம பெருமையாக நடக்கிறவனை எதை சம்மந்தப்படுத்தி பேசுவோம்?
பெருமையாக நடக்கிறான். அவன் நடையப்பாரு, முன்னாடி எப்படி இருந்தான், இப்போ பெருமையில் எப்படி நடக்கிறான் பாரு. அப்போ பெருமை வந்தால் கால் செருக்காக நடக்குதா? ஆண்டவர் அதனால தான் தன்னுடைய கால்கள் ரெண்டையுமே சேர்த்து கொடுத்தாரு. இந்த ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஒரு நாள் தெரிய வந்துடும். நம்ம தப்பாக நடக்கிறோன்னு காட்டி கொடுத்துரும். ஜீவனத்தின் பெருமை காட்டாது. இன்னைக்கு என் வீட்டில் ஒரு கார் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த காரை உங்களிடத்துல காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குமா இருக்காதா? அதை எப்படி காட்டணும்? சிஸ்டர் நான் கார் வாங்கியிருக்கேன், சேவ் பண்ணிக்காங்க பாருங்கள் சிஸ்டர், ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு மகிமையாக சொல்கிறது ஒரு பக்கம். பொழுதனைக்கு காரை கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டிக்கிட்டு எப்படி இருக்கு பாருங்க, நான் என் கையால் சம்பாதிச்சது இதெல்லாம் என்ன அர்த்தம்? அந்த எந்த வீடு நமக்கு பிடிக்காதோ அந்த வீட்டுக்குடி 4 தடவை காரை தூக்கிட்டே முன்னாடி போயிட்டு வர்றது வேலை வெட்டி இல்லாத மாதிரி. அப்படி தானே? ஒரு வேளை அவங்க வீட்டில் ஏதோ வாங்கியிருக்காங்க, அவங்க இன்னும் காட்டலை, என்ன செய்வோம்? ஒரு தடையாவது போய் அப்படியே அவங்கள விசாரிக்கிற மாதிரி அதை பார்த்துட்டு வந்துடணும். இது தாங்க ஜீவனத்தின் பெருமை. நான்லாம் நினச்சா 10 வீடுங்க அப்படிங்கிற பாருங்க, இது ஜீவனத்தின் பெருமை. நமக்கே தெரியாது, வாய் பேசிக்கிட்டே இருக்கும். இந்த ஜீவனத்தின் பெருமையை ஆண்டவர் சொல்ற, அந்த பெருமையோட செருக்கா நடக்கிறான் பாரு. அவனுடைய கிரீடம் என் காலுக்கு கீழே போட்டு பெருமையை மிதிச்சிருவேன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு அதுக்கு வார்த்தை சொல்கிறாரு, இதை நீக்கணும் அப்படின்னு சொன்னால் லூக்கா 1ஆம் அதிகாரம் 79வது வசனம் எடுங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 79. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழி, தேவன் வழியிலே நடத்தணும். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தணும். நம்ம கால் எங்கே போகணும்? பெருமைக்கு போகணுமா, சமாதானத்துக்கு போகணுமா? ஏன் ஆண்டவர் சொன்னார்? எந்த இடத்துல சபை பெருகலையோ அந்த இடத்துல யாருடைய கால்களும் சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்ல போகல. சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்ல போகலைன்னா சபை பெருகாது. வசனம் பார்க்கலாமா? எபேசியர் 6:15 பாருங்க, பக்கம் 269. சமாதானத்தின் சுவிசேஷத்தை ஆயத்தத்தை என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்கள். அப்போ சமாதானத்தின் சுவிசேஷம் நான் வீடு வீடாக போய் சொல்லணும். ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை குறித்து ஆண்டவரை பற்றி நல்லவர்னு சொல்லணும்னா, என் கால் போகணும்னா என் 2 கால்களும் சமாதானத்திற்கு ஏதுவாக இருக்க. ஒரு வீட்டில் சண்டை போட்டுட்டு போய் நான் ஆண்டவர் நல்லவர்னு நான் சொல்ல முடியுமா? அந்த வீட்டுக்குள்ளே நான் போக முடியுமா? போக முடியாது. அப்போ என் கால்கள் சமாதானத்தினுடைய கால்களாக இருக்கணும், பெருமையின் கால்களாக இருக்கக்கூடாது. அதற்காக அந்த ஜீவனத்தின் பெருமையை அளிப்பதற்காக இயேசு கிறிஸ்து தன் 2 கால்களையும் ஆணிக்கடாக கொடுத்தார். அதுதான் லூக்கா 1ஆம் அதிகாரம் 79வது வசனம். சமாதானத்தின் வழிகளிலே தன் கால்களை ஒப்பு கொடுத்தார். சரியா? இப்போ இந்த 3ஐயும், இந்த பாவ ஊற்றுகளை எப்படி இயேசு சிலுவையில் நம்ம பாவத்தெல்லாம் சுமந்துக்கிட்டு சிலுவையில் ஆணி கடாவப்பட தன் கையும் கால்களையும் கொடுத்து என்ன செஞ்சார்? சிலுவையில் நமக்காக வெற்றி சிறந்தார். அப்போ 3 தவளைக்கு வாயிலிருந்து வந்த அசுத்த ஆவிகள் 3 பாவத்தை குறித்தது. அந்த 3 பாவங்களையும் இயேசு, அதுக்கும் சிலுவைக்கு என்ன சம்பந்தம்? இயேசு எப்படி சிலுவையில் என் பாவங்களை சுமந்து அந்த பாவங்களை அவருக்குள்ளாக இதாக்கிட்டு, யோசித்து பாருங்களேன். சர்ப்பங்களாக மாறிச்சு இல்லை மந்திரவாதிகள் போட்டது அந்த கோள்கள்லாம். அந்த கோள்களையெல்லாம் பெரிய சர்ப்பமாக மோசே போட்ட கோள் என்ன ஆகுச்சு? விழுங்குச்சு. அப்போ அத்தனை சர்ப்பங்களோட விஷம் அந்த பெரிய சர்ப்பத்துக்குள்ளே போயிருக்கும்ல. அப்போது அந்த பெரிய சர்ப்பம் இப்போ வெண்கல சர்ப்பமாக நம்ம பார்க்கப்பட்டது. கடித்தவனை அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க சொல்லி அவனுக்கு உடனே விஷம் இறங்கிடும், அவன் சாக மாட்டான்னு சொன்னார். அப்போ இயேசுவானவர் உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் சுமந்திருக்கும் பொழுது அவர் வாயிலிருந்து விஷம் வந்ததா, அன்பான நேசமான வார்த்தை வந்ததா? அன்பான நேசமான வார்த்தை வந்தது. என்ன சொன்னார்? பிதாவே இவர்களை மன்னியும்னு சொன்னார். அவர் வேதத்தில்
சிலுவையில் எப்படி வெற்றி சிறந்தாருன்னு சொன்னால், ஜெயிக்கிற வார்த்தைகள் அத்தனையும் பழைய ஏற்பாட்டில் இருந்து சொன்னார். சிலுவையில் என்ன சொன்னார்? என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று அவர் பழைய ஏற்பாட்டில் உள்ள வார்த்தைகளை பேசி தான் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பாவங்கள் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னால், இயேசுவே வசனத்தை குறிச்சிக்கோங்க. லூக்கா 3:21-22. இயேசு ஞானஸ்தானம் பெறுகிறார் இல்லையா? அப்படி ப்ரேயர் பண்ணும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது. ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ண சொல்ல என்ன ஆகுது? புறா ரூபத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார் இருக்காரா? அப்போ என்ன அர்த்தம்? அவர் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது? இவருடைய விருப்பம் அங்கே பிதாவின் இடத்தில் போகுது, பரிசுத்த ஆவியானவர் இடத்துல போகுது. பரிசுத்த ஆவியானவருடைய விருப்பம் இயேசுவின் இடத்தில் வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது? வானம் திறக்கப்படுதான். நம்ம ஜெபிக்கிற நம்முடைய விருப்பம் அங்கே போகுது. அவருடைய விருப்பம் என்கிட்ட வருது. அவருடைய விருப்பம் பரலோக விருப்பம். ஹல்லேலூயா. என்னுடைய விருப்பம் கெட்டதாக கூட இருக்கலாம். அவர் கெட்டதை வாங்கி தூர அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிடுவார், எடுத்து போட்டுட்டு பரலோக விருப்பம் என் மேலே ஒரு திட்டம் இருக்கும். அந்த திட்டத்தை எனக்கு அவர் ஜெபம் பண்ண சொல்ல கொடுப்பார். இந்த பரிமாற்றம் தான் நடக்கும். அப்போ ஜெபம் பண்ண சொல்ல என்ன செய்யணும்? இந்த பாவம் எனக்காக அவர் என்ன செஞ்சார்? சிலுவையிலே மரித்தார், உயிர் தெழுந்தார், பாவத்தை ஜெயித்தார். அப்படி தானே? மரித்து உயிர் தெழுந்து பாவத்தை ஜெயித்தார். ஜீவ சுவாசத்தை எனக்குள்ளே ஊதியிருக்காருல்ல. ஊதின பிறகு அவர் சுவாசம் எனக்குள்ளே இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கும் பொழுது, நான் எப்படி மறுபடி பாவத்துக்குள்ளே விழலாம்? ஏதாவது ஒரு பாவத்துக்குள்ளே அன்றாடம் டச் பண்ணிட்டு வரமே எப்படி? அப்படின்னா நான் ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியில் நிரம்பணும். ஹல்லேலூயா. ஆவியில் நிரம்பி, பரிசுத்த ஆவியில் நிரம்பி, அந்நிய பாஷையில் நான் பல மணி நேரம் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய விருப்பமெல்லாம் அவர்கிட்ட போய் அவர் அதை ஃபில்டர் பண்ணிட்டு அவர் பரலோக திட்டத்தை என் மேலே வைக்கும் பொழுது சிலுவையை நான் அன்றாட ஏறெடுத்து பார்க்குறேன். ஹல்லேலூயா. முதல்ல நான் எந்திரிச்சோன்னே நான் பார்க்குறது என்னது? சிலுவையில் தொங்கின இயேசுவை பார்க்குறேன். எனக்காக சிந்தின ரத்தத்தை பார்க்குறேன். எனக்காக அடிக்கப்பட்ட இயேசுவை பார்க்குறேன். அவர் எனக்கு அன்றாட நான் பேசுகிற அந்த அந்நிய பாஷையின் மூலமாக அப்பான்னு சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய விருப்பத்தை பார்க்குறார். ஆனாலும் கூட அவர் என் மேலே வச்சிருக்கிற விருப்பத்தை என் மேலே செலுத்தி என்ன செஞ்சிடுறாரு? என்ன செய்கிறாரு? என் வார்த்தையே பார்க்குறாரு. எனக்கு அவர் அன்றாடம் நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுக்க ஆரம்பிச்சிடுறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவருடைய ரத்தம் ஏன்னா அன்னாட நான் பேச சொல்ல அந்நிய பாஷையில் என்ன பேச போகிறீங்க? தேவனுடைய வார்த்தையை தானே குறித்து பேசுவீங்க, அறிக்கை செய்வீங்க, பெற்றுக்கொள்ள விண்ணப்பமாக வைப்பீங்க. வாக்குத்தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆண்டவரே, அது என் மேலே பழிக்கட்டும்னு நம்ம விண்ணப்பம் செய்யும் பொழுது அங்கே இருந்து அந்த பரலோக திட்டம் என் மேலே செலுத்தப்படும் பொழுது வார்த்தை போக 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 வார்த்தையை கேட்டுட்டு என் வார்த்தையின்படி அவர் பார்க்குறாரு. என் பிள்ளைய நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லி கேட்குதே, நான் கொடுக்கணுமேன்னு கொடுப்பாரு பாருங்க. வார்த்தை எனக்குள்ளே இருக்கும் பொழுது இரத்தம் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் அவர் மேல் இருந்ததுன்னு வாஸ்தமா? அப்போ இரத்தத்தின் ஆளுகை என் மேலே இருந்து என்னை காப்பாத்துது. ஹல்லேலூயா. இதை தான் அவன் என் நதி என்னுடையதுன்னா, இல்லை இல்லை அது உன்னுடையதல்ல, சிருஷ்டிகர் நான் சொன்னார். நீ இல்லை, வெளியே தூக்கி ஒன்றை வெட்டாந்தரையில் போட்ட மாதிரி என் ரத்தம் பட்டுச்சுன்னா அந்த இடத்துல விக்கிரகத்தின் எல்லையே கிடையாது. அதே போல் உன்னைய தூக்கி வெட்டாந்தரையில் போட்ட மாதிரி இன்னைக்கு பிசாசே என் பிள்ளைகளை பூமியில் நீ பிடிச்சி வச்சு அக்கிரமம் பண்ணுறியா? நான் விஷத்தை கக்க மாட்டேன், என் பிள்ளை வாயிலையும் நீ போட முடியாது. என் வார்த்தை அது வாயுக்குள்ளே இருக்குது, இருதயத்துக்குள்ளே இருக்குது. ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைங்க, அவங்க என் ரத்தம் அவங்க மேலே ஆளுகை செய்துன்னு சொல்லி இந்த பிசாசை அவர் வெட்டாந்தரையில் தூக்கி போட்டு இந்த பூமியிலே என்னை நிம்மதியாக அவர் ரத்தத்தின் ஆளுகையினால் வார்த்தையின்படி செய்தார். ஏன் அப்படின்னா, யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 13 வரிய வாசிங்க. இந்த தவளையெல்லாம் செத்து போட்டுன்னு மோசே எப்படி சொன்னாருன்னு பாருங்க. கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். சொற்படினா என்னது? வார்த்தை. இந்த தவளைகள் இதை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவரே. இந்த மன்னன் கேட்குறான், நீங்கள் செஞ்சு கொடுங்க ஆண்டவரேன்னு. சொற்படி வார்த்தையை ஆண்டவர் பார்த்தாரு. அடுத்த நிமிஷம் தவளையெல்லாம் செத்து போக வச்சார். ஹல்லேலூயா.
அப்போ வார்த்தை ஆண்டவர் கேட்குறவராக இருக்கிறார்ல. நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ, எனக்குள்ள தேவனுடைய வார்த்தை, இந்த வேதாகமத்தை படிக்க 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 வார்த்தை எனக்குள்ள இருக்க 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 அன்றாட அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஆண்டவரிடத்தில் பேசும் பொழுது எனக்கு அவர் இரத்தத்தின் ஆளுகையினால ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா.